வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி முன்பாக ஏனாயின் வீதியில் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். மனித புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கையில்லை என்பதால் சர்வதேச விசாரணையை உரிய தீர்வு, காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலையீடு, மனித புதைக்குழி விவகாரத்தில் தேவையில்லை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கவனஈர்ப்பில் சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஸ்ரீலங்கா உள்ளக கட்டமைப்பிலே நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். சர்வதேசம் இதிலே தலையிட்டு பக்கச்சார்பற்ற நடுநிலைமையான உண்மையை கண்டறிய வேண்டும். இந்த தொடர்ச்சியான இந்த செயற்திட்டங்களிலே அனைத்து செயற்திட்டங்களிலும் சர்வதேசத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த விசாரணைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும், செம்மணி புதைக்குழியிலே இளைஞர்கள், இளம் மக்கள் மாத்திரமல்ல, பாலகர்கள் கூட கொன்றொழிக்கப்பட்ட அவருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சர்வதேச நீதி வேணும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் சட்டங்கள் நீக்கப்பட்டு சர்வதேச மனித உரிமை தரத்திலான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இதனிடையே செம்மணி கவனஈர்ப்பு தொடர்பில் 7 எதிராக யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தால் தடை உத்தரவொன்று இன்று பிறப்பிக்கப்பட்டது. சித்துப்பாத்தி இந்த மயானத்திற்கு முன்பாக A9 வீதி ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து பஸ்டியன் சந்தி வரையான A9 வீதி, பஸ்டியன் சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பிரதான வீதி, அவற்றுக்கு இடைப்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதி மறியல் அல்லது தடைகளை ஏற்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனிடையே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் முன்னெடுத்த போராட்டம் தொடர்பிலும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கருத்து தெரிவித்தார். அவர்கள் தமக்கு தோன்றியதை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமையுண்டு. அந்த உரிமையை நான் ஒருபோதும் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மூடப்பட்டால் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இலங்கையில் நமக்கு வேறொரு எந்த வழிமுறையும் இல்லை. அதே போன்று OMPயை மூடுவதற்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. எங்களது தரப்பினர் மோசடியாக வேலை செய்தார்கள் என்றோ ஏதேனும் தவறு செய்தார்கள் என்றோ எனக்கு கூறி காட்டுங்கள், நாங்கள் அதை பார்ப்போம். எவ்வாறாயினும் அவர்களுக்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு முழுமையான உரிமையுண்டு. இது OMP நிறுவனத்தின் மீதோ, இழப்பீட்டுக்கான காரியாலயத்தின் மீதோ அல்லது வேறு ஏதேனும் நிறுவனத்தின் மீதோ உள்ள தவறு அல்ல. பழைய கால பகுதியில் இந்த நிறுவனங்களை செயற்படுத்துவதற்கு அவர்கள் இடமளிக்கவில்லை. மனித வளம் இருக்கவில்லை, பணமும் இருக்கவில்லை. அப்படியானால் வெளியில் இருக்கும் மக்களுக்கு என்ன தோன்றும்? OMPயால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றுதானே தோன்றும். அது OMP நிறுவனத்தின் தவறா அல்லது OMPயில் இருந்த மனிதர்களின் தவறா? இல்லை, அக்கால பகுதியில் இருந்த அரசியல் தேவையே இதுதான். ஆனால் நாம் அதிகாரத்திற்கு வந்தவுடன் என்ன செய்தோம்? நாம் 69க்கும் அதிகமான நபர்களை புதிதாக பணியில் அமர்த்தினோம். அமைச்சரவை பத்திரம் ஊடாக 375 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்தோம். 11,000க்கும் அதிகமான முறைப்பாடுகளை ஆராய்வதற்காக 75 நபர்களை இணைத்துக் கொண்டு இந்த 375 மில்லியன் ரூபாவை ஒதுக்கினோம். எங்களது அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக வடக்கு மக்களும் கடுமையாக உழைத்தார்கள், கிழக்கு மக்களும் கடுமையாக உழைத்தார்கள். எனவே நான் அனைவரிடமும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நீங்கள் பழைய விடயங்களை வைத்துக் கொண்டு இந்த நிறுவனங்களை விமர்சிக்காமல் எங்களது அரசாங்கத்துடன் இந்த நிறுவனங்கள் வேலை செய்யும் விதத்தை அளவிட்டு பார்த்து அது தவறா இல்லையா என்று கூறுங்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடலில் இன்று ஈடுபட்டார். காணாமல் போன ஆட்கள் பற்றி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளிடமிருந்து அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலந்துரையாடலில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி மகேஷ் கட்டுலாந்து, பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். தற்போது நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை கட்டாயமாக நாம் நீக்குவோம். அதற்கு பதிலாக உத்தேச சட்டம் ஒன்றை கொண்டு வரவுள்ளோம். அதற்கான செயற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன.
இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களை விட நமது அரசாங்கம் எவ்வாறு முற்போக்குடன் அந்த சட்டத்தை தயாரித்துள்ளது என்பதை அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். மக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கும் வகையிலேயே உத்தேச சட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. அமைச்சரவைக்கும் பாராளுமன்றத்துக்கும் சமர்ப்பிக்க வேண்டிய பணி மாத்திரமே எஞ்சியிருக்கிறது. 2 அல்லது 3 மாதங்களில் சமர்ப்பிக்க முடியும் என நினைக்கிறேன். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் அமைச்சரிடம் இதன்போது வினவப்பட்டது. நான் பிரத்யேகமாக குழு ஒன்றை அமைத்துள்ளேன். நீண்ட நாட்களாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் சிறை கைதிகளின் ஆயுள் தண்டனை குறைக்கப்படுவதில்லை. எனினும் அவர்களின் சிறை தண்டனையை குறைக்க முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்கின்றேன்.